ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா வந்து விடுதலை கிடைச்சி வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் வந்து மனைவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்படின்ற சொல்லிக்கிற ஒரு உறவு வந்து அன்னபூர்ணி அவங்க எல்லாருமே வந்து அழகு வச்சு அப்படியே விருந்தே வந்து வச்சுட்டாங்க. என் மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டார், என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா, என் பேத்தி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் அப்படியே வந்து துள்ளி குதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கண்குள்ளா காட்சியாக வந்து இருக்குது. எப்படியோ மல்லியோடைய இதால் வந்து தேவசேனாவுடைய ஹெல்ப்பால் வந்து பயங்கரமான ஒரு போராட்டத்துக்கு நடுவில் வந்து அவங்க 2 பேரும் வந்து இப்போ எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து இப்படி வந்து சந்தோஷமாக இருந்து வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம விஜயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட கனவே வந்து இதுதான். எனக்கு அடுத்த நாளே வந்து எனக்கும் என் மல்லிக்கும் வந்து கல்யாணம் பண்ணியே வந்து ஆகணும், தாலி வந்து நான் கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனசு விட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக இதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து யாரும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு இதில் வந்து எத்தனை டைம் வந்து மல்லிக்கு வந்து தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில, கட்டிக்கிட்டே இருப்பார். இந்த சீரியல் முடிய வரையும் வந்து மல்லி மேலே இருக்கிற லவ் வந்து குறையவே குறையாது போல் அந்த அளவுக்கு வந்து கட்டிக்கிட்டே இருப்பார் தாலி. எத்தனை டைம் இதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமான ஒரு 4-5 டைம் வந்து கட்டியிருப்பார். இப்போ வந்து ஒரு 10வது டைம் வந்து கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கட்டிக்கிட்டே இருக்காருங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் இருந்துட்டு அப்படியே வந்து பரிமாறுறதுன்னு விஜய்க்கு வந்து ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் வெண்பாக்கு வந்து ஊட்டி விடுறது. 2 பேருமே வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வார்த்தையால் வந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே வந்து மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து பார்த்து சிரித்து ரசித்து எல்லாமே வந்து குடும்பத்தோடு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் அப்படியே வந்து அப்பா கோர்ட்லேருந்து வந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏண்டி நாயே உன் அப்பா வந்து சாட்சி வந்து சொல்லுவானா, அவனை வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணிவிட்டேன், அப்பையும் வந்து போய் சாகாமல் நம்ம வந்து உயிரை வந்து எடுத்து இப்போ வந்து இவ்வளோ வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டுட்டானே, அவன் வந்து உயிரோடு இருப்பானா, அவன் வந்து நல்லா இருப்பானா, நாசமாக வந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து நான் இதனால் ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஞ்சிதாவுக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இது, என் அப்பாவே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பண்ணதெல்லாம் வந்து தப்பே இல்லைன்ற மாதிரி வந்து நம்மளை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரஞ்சிதாவும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து கல்யாணம். அந்த தாலி வந்து புது தாலி வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த தாலியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சிதர்கிட்ட வந்து பூசாரிக்கிட்ட வந்து கொடுத்து இதை வந்து அம்மனுடைய காலடியில் வந்து வச்சு கொடுங்க, எனக்கு வந்து அம்மன் ஆசீர்வாதம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்படியே வந்து பூரிப்பாயிடுச்சு. என்னது, விஜய் வந்து சாமியெல்லாம் வந்து நம்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து அப்படியே கண்மூடித்தனமாக வந்து லவ்வை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா பாப்பா சூப்பர், எப்படியோ வந்து அவங்க 2 பேருக்கு வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், see you, டாடா.